ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெயிலுக்கு இதமாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஹெல்தி ஸ்நாக்ஸாகவும் ஜவ்வரிசி ரசமலாய் செய்யலாங்க. நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி தேவைங்க. மாவு ஜவ்வரிசியோட அளவு என்கிட்ட கம்மியாக இருந்ததுனால நான் மீதி உள்ளதுக்கு நைலான் ஜவ்வரிசியும் கலந்து வச்சுருக்கேங்க. அதை சூடான தண்ணி மூழ்கிற அளவுக்கு போட்டால் போதுங்க. ரொம்ப அப்படியே நிறைய தண்ணி நிற்கக்கூடாதுங்க. இது 1/2 மணி நேரம் மூடி வச்சிடணுங்க. 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா மாவு ஜவ்வரிசி இப்படி உடைக்க வரும். அழுத்துனா அழுந்தும். நைலான் ஜவ்வரிசி இந்த மாதிரி வராதுங்க. இப்போ மாவு ஜவ்வரிசியோட பதம் கரெக்டாக இருக்கிறதுனால இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்துக்கிறேன். சர்க்கரையிலேயே நான் ஏலக்காவும் சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன். நீங்கள் தனியாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இது உருண்டை பிடிக்க வரல, ஏன்னா நைலான் ஜவ்வரிசி இருக்கிறதுனால. ஸோ நான் பைண்டிங்காக கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வச்சுருக்கேன். செகண்ட் பார்ட்டில் பாருங்கள்.